ஸ்பெஷலான 2 அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி 69 படம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கிறதையும், ரெண்டாவதா கல்கி 2898 ஏடி படத்துல இருந்து ஒரு பிரம்மாண்ட அப்டேட் வெளியாயிருக்கு. சோ அதுவும் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ இந்த டீடைலா பார்க்க போறோம். சோ வெயிட் பண்ணி பாருங்க. கல்கி 2898 ஏடி படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படத்துல பிரபாஸ் அவர்கள் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஜூன் 27ஆம் தேதி ஒரு பேன் இந்திய திரைப்படமா வேர்ல்டு ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்த வந்து படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த விழாவை ஆந்திர மாநில தலைநகரமான அமராவதியில நடத்த படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கு நடிகர் சிவஞ்சீவி அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் உள்ளிட்ட வந்து கலந்துக்க போறாங்க. இந்த விழா வந்து இந்திய அளவுல வந்து பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியை சென்னை, மும்பை போன்ற நகரங்கள் நடத்தவும் படக்குழு வந்து திட்டமிட்டு இருக்காங்க. ரெண்டாவது தளபதி 69 படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோட் படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய 69 படத்தில் நடிக்க போறாங்க. இந்த படத்தை வினோத் அவர்கள் தான் இயக்க போறாங்க. இந்த படத்தை தயாரிக்க இருந்த தெலுங்கு நிறுவனம் வந்து இந்த படத்துல இருந்து விலகி இருந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போது முழுசா இன்னும் 2 வருஷம் கூட கிடையாது. அதனால தளபதி விஜய் அவர்கள் கோட் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அரசியல்ல வந்து தீவிரமா வந்து இறங்குவாரு. சோ அதனால தளபதி 69 படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாள் 22ஆம் தேதி வரப்போகுது. சோ அதனால கண்டிப்பா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டை வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்நோக்கி காத்திருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது.